இன்னைக்கு செம்ம ஜூஸியா, செம்ம டேஸ்டியான சிக்கன் மேக்ரோனி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? ஸோ, நான் தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு டேங்கியா வேணும்னா, எக்ஸ்ட்ரா ஒரு டொமேட்டோ கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ, இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர்ல 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு, 2 ஆனியன தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் ஆட் பண்ணி கோல்டன் ப்ரவுன் கலர்ல ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா, 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி சாட் பண்ணிக்கிறேன். ஸோ, இது வதங்குற கேப்லயே நான் எடுத்து வச்சிருந்த தக்காளிய வந்துட்டு மிக்ஸர் ஜார்ல ஆட் பண்ணி பியூரி பண்ணிக்க போறேன். ஸோ, இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, பேன் லீஃப், மல்லி, புதினா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பேன் லீஃப் இல்லைனா பரவாயில்ல, ஆப்ஷனல் தான். ஸோ அதுக்கப்புறமா தக்காளி பியூரியும் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு சாட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அது கூட சிக்கன் ஸ்டாக் வந்து எடுத்து வச்சிருந்தேன். இதுவுமே ஆப்ஷனல் தான். பட் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இதையும் ஆட் பண்ணிவிட்டு 150லேருந்து 200 கிராம்ஸ் ஆஃப் போன்லெஸ் சிக்கன் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் சிக்கன் 60% இதிலே குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும் ப்ரெஷர் குக் ஆகி சாப்பிடும்போது. ஸோ சிக்கனை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னென்ன ஸ்பைசஸ் எடுத்திருந்தேன் அப்படின்னா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், உப்பு இதெல்லாம் தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ மசாலாஸ் எல்லாமே வந்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா, நான் இன்றைக்கி ஸ்பைரல் மேக்ரோனி தான் எடுத்திருந்தேன். 1 கப் அளவுக்கு எடுத்திருந்தேன். அதையும் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணிக்கு அளவெல்லாம் கிடையாது. நல்லா ஜூஸியாக வேணும்னா நிறைய தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் மேக்ரோனி வந்து முழுகிற அளவுக்கு ஆட் பண்ணாலே போதும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறமா 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பர் ஜூஸியான டேஸ்டியான சிக்கன் மேக்ரோனி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப்.